ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் வறுவல். எப்பயும் பண்ணுறப்போ இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா சேர்த்து பேனில் ரோஸ்ட் பண்ணி அப்படியே காய சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமாவே இந்த வாழைக்காய் வறுவலை பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்கங்க. எல்லாருக்குமே வாழைக்காய் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக மேலே மசாலாவோட கிறிஸ்பியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வாழைக்காவை எடுத்துருக்கேன். தோலை ரொம்ப சிவலை லைட்டாக வச்சுருக்கேன். கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா, லாங்காக இருந்தால் அப்படின்றதுனால கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். நமக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 1 இன்ச்சு கிட்ட தோல் சீவிட்டு எடுத்துருக்கேன். 7 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. புளி பேஸ்ட்டு திக்காக கரைச்ச புளி தண்ணி 2 ஸ்பூன். இது ஆப்ஷனல் தாங்க, வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேணானாலும் விட்டுறலாங்க. இது சேர்க்குறப்ப ஒரு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கூடாது. அப்போ தான் நம்ம மேலே அப்ளை பண்ணுறப்ப முழுகலாக நிற்கும். இல்லைன்னா மசாலா ஒட்டி ஒட்டாமல் இருக்கும் வாழைக்காயில். இப்போ இது ஒரு குட்டி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாசனையும் அப்படி இருக்குங்க இந்த மசாலோட வாசனை. இங்கே பாருங்கள், தண்ணியில் போட்டுச்சுன்னா கருக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டிருக்கோம் வாழைக்காவை. இதில் எடுத்து இந்த மாதிரி நல்ல லேயராக அப்ளை பண்ணிடணும். நல்லா மசாலாவை எல்லா இடத்துலையும் ஒரு சில நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் செஞ்சு அது மாதிரி எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து அரிஞ்ச வாழைக்காயெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் to ½ hour நல்லா ஊறிடுச்சுன்னா இந்த மசாலாவெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பேனை ஹீட் பண்ணிட்டு தோசைக்கல் போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நிறைய எண்ணெயும் வேண்டாம், பத்தமும் வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் விட்டோம். இந்த மாதிரி 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் அடுக்கி வச்சலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறப்ப மசாலா கருகாமல் நல்லா வேகும். இங்கே பாருங்கள், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு எல்லா கிழங்கு ஐட்டத்தையும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் வாழைக்காய் பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வாழைக்காய் வறுவல். ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். மேலே எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே அப்படியே ஒரு சாஃப்ட்டு சுட்ட வாழைக்காய் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். நல்லா முத்தின வாழைக்காயாக இருக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.